பாரதியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 06 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சுசேராஜா, பிரான்சிஸ்கன் கப்பச்சின். 06/01/2024 சனி. பிரான்சிஸ் முழுமனிதராதல். கடவுள் முழுமையானவர். எங்கு முழுமை இருக்கின்றதோ அங்கு எந்த தேவையும் இல்லை, தேடிச் செல்ல வேண்டியதும் இல்லை. முழுமை வழிந்தோடும். இவ்வாறு தான் கடவுள் முழுமையாக இருக்கின்றார். கடவுளில் மாற்றம் என்பதற்கு இடமில்லை. நிறைவாய் நித்தியமும் தினமும் இருக்கின்றார். கடவுள் தன் முழுமையிலிருந்து படைப்பையும் மனிதத்தையும் படைத்து பராமரித்து வருகின்றார். படைப்பிலும் மனிதத்திலும் கடவுள் இருப்பினும் படைப்பும் மனிதமும் கடவுளில்தான் முழுமையை சுவைக்க முடியும். முழு மனிதராய் மாறுதல். பிரான்சிஸ் முழு மனிதராய் மாறத் தொடங்கவே அவர் ஒரு வேற்று மனிதரானார். எப்படி? கடவுள் நம் அருகில் உள்ளார், கடவுள் நம்மோடு உள்ளார், கடவுள் நம்மில் ஒருவராக உள்ளார் என்று உணர்ந்தார். நமது உயிரான இயேசு நமது பலவீனங்கள், பரிதவிப்புகள், காயம்பட்ட நிலைகளை ஏற்றுக்கொண்டு நமது வாழ்வில் நுழைந்தும் நமது மானுடத்தை ஏற்றும் உள்ளார். இருப்பினும் பாவம் அறியாதவர். ஒவ்வொருவருக்குள்ளும் உண்மையாய் இருக்கிறார். நாம் கடவுள் அல்ல, அவரை அடையாளம் காட்டும் அருட்சாதனங்கள். கடவுள் என்பவர் ஒருவர்தான். அந்த ஒருவருக்குள் 3 மூல குணங்கள் உண்டு. 1 மெய்மை, 2 உணர்தல், 3 மகிழ்தல் என்பது மூவொரு கடவுள் என்று தனித்தன்மையையும் பொதுத்தன்மையையும் இணைந்து ஒன்றாய் இருப்பது மறைபொருளாகும். இதனை நம் அறிவால் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர் பயணிக்க விரும்பிய வழியிலிருந்து அவரது விருப்பத்திற்கு மாறாக வேறு திசையில் அவரை பாபிலோனிய மைந்தர்கள் இழுத்தனர். வளரிளம் பருவத்தில் பிரான்சிஸ் அசிசியின் அறவொழுக்கமற்று திரிந்த இளையோர் கூட்டத்திற்கு தலைவராய் இருந்தார். அவர்களது இரவு விருந்துகளுக்கு அவரை அழைத்தனர். விருந்துகளில் உணர்ச்சிகளை தூண்டும் உணவுகள் பரிமாறப்பட்டன. அவரை அழைத்ததற்கு காரணம், அவர் தங்களின் அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளும் அவரது பெருந்தன்மையை அடிக்கடி அனுபவித்திருக்கிறார்கள். அவரை தங்களின் தலைவனாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிபணிபவர்களாக ஆக்கிக்கொண்டனர். இவ்வாறு செய்தால் நன்றாக உண்டு கழித்து தங்கள் வயிற்றை நிறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தனர். பிரான்சிஸ் தான் கஞ்சத்தனம் கொண்டவராக கருதப்படாதிருக்க அவர்கள் தந்த மதிப்பையும் அந்தஸ்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் தூயவற்றை தியானித்திருந்தாலும் தனது பெருந்தன்மையான நடத்தையை காத்து கொண்டார். அவர்கள் வயிறு முட்ட உண்டு வாந்தி எடுக்கும் அளவுக்கு பல்வகை உணவை ஏற்பாடு செய்தார். தங்கள் வயிற்றை நிரப்பிக்கொண்ட அக்கூட்டம் குடிபோதையில் பாடல்கள் பாடி நகரத்தின் தெருக்களை அசுத்தப்படுத்தி திரிந்தது. ஆண்டவர் தன் கையில் கோல் வைத்திருப்பதைப் போல ஒரு தலைவன் என்ற தோரணையில் பிரான்சிஸ் தன் கையில் ஒரு கோலை ஏந்தி கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார். ஆனால் அனைத்து நிகழ்வுகளிலும் நாட்டம் கொள்ளாமல்
தனக்குள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு மெல்ல மெல்ல அவர்களிடமிருந்து தன் வழியே சென்றார். தெய்வீக இனிமை அவர் மேல் அதிகமாய் பொழியப்பட்டதால் அவர் பேச்சற்றவராகி நகரவும் முடியாதவரானார் என்று பின்னொரு நாளில் விவரித்தார். அருள்வாழ்வு ஆற்றல் அவரை ஊடுருவி பாய்ந்து அவரை கட்புலனாகாத ஒரு நிலைக்கு இழுத்துச் சென்றது. அதனுடைய ஆற்றல் எவ்வளவுக்கு வீரியமிக்கதாக இருந்ததென்றால் அது முதல் இவ்வுலகு சார்ந்தவற்றை முக்கியமற்றதாகவும் பயனற்றதாகவும் கருத செய்தது பிரான்சிஸை. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். என்ன கிறிஸ்துவின் வியத்தகு பெருந்தன்மை! சிறியவற்றையும் அவருக்காக செய்பவர்களுக்கு அவர் மேலான கொடைகளை கொடுக்கிறார். 1 பேதுரு 1:4. பெருவெள்ளத்திலிருந்தும் தன் நண்பர்களை அவர் தூக்கி விடுகிறார். திருப்பாடல் 32:6. அவர் தன் மக்களை காப்பாற்றி தூக்கி விடுகிறார். திரளான கூட்டத்தினரை ரொட்டி மற்றும் மீன் கொண்டு உண்பித்த கிறிஸ்து தனது பந்தியிலிருந்து பாவிகளை விரட்டி அடிப்பதில்லை. அவர்கள் அவரை அரசராக்க நினைத்தபோது அவர் மலைகளுக்குள் மன்றாட ஓடுகிறார். இது போன்ற கடவுளின் மறையுண்மைகளை நோக்கியே பிரான்சிஸ் நகர்ந்து செல்கிறார். அவர் அறியாமலேயே நிறை ஞானத்திற்கு அவர் நடத்தி செல்லப்பட்டார். திருமுழுக்கில் கிறிஸ்துவை அணிந்து கொண்ட நாம் தன்னையும் தனது குழுவையும் கடந்திருக்கும் கடவுளை உணர்வது உத்தமம். இல்லையேல் ஆதிக்க உணர்வு சிலரில் அதிகமாகிவிடும். கடவுள் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார். நமக்குள் நிலவும் வேறுபாடுகள் கடவுளின் உடனிருப்பு உணர்வுதான் என்பதை உணர்ந்து உடனிருப்பு உணர்வில் வளர்ந்து நாம் அவரில் சங்கமம் ஆகின்ற போதுத்தான் நம்மை நாம் அவரில் இழந்து புது ஒரு பெறுகிறோம். இதற்காகத்தான் கடவுள் தன் மகன் இயேசுவை அனுப்பி அவரை போல் நம்மை வாழ வைக்க அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆசிரியர் அறிந்து புரிந்து கொண்டார். அசிசியாரின் அர்த்தமற்ற அருள்வாழ்வு அறிவோம். அனைத்து அடையாளங்களையும் உதிர்க்க சொல்வது அருள்வாழ்வு. மனிதர்களுக்கான அடையாளம் மட்டுமல்ல, மனிதன், விலங்கு, பறவை, பூச்சி, புல், பூண்டு என்று நம் முன்னே காணப்படும் அனைத்து அடையாளங்களையும் முழுவதுமாக உதிர்த்து பேரண்டத்தில் ஒன்றுபடுவதுதான் அருள்வாழ்வு. நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.